Hi friends, I am Mrs. Karthik. Welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல இருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்க்க போறோம். Friends வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? 1812. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை? திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை? அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? குஞ்சிமணி. ஆப்ஷன் ஏ. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? ஆப்ஷன் டி. தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்கள் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? 7 இடங்களில். ஏழு இடங்களில். 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? 8 குறட்பாக்களில். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. வெண்திரளான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? வெண்திரளான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? சீவக சிந்தாமணி. பழங்காலத்தில் திசை அறிய காந்த ஊசியை பயன்படுத்தினர். காந்த ஊசி பற்றி செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழங்காலத்தில் திசை அறிய காந்த ஊசியை பயன்படுத்தினர். காந்த ஊசி பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி. மணிமேகலை. யவனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து சுரியோடு பெயரும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? யவனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து சுரியோடு பெயரும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு. ஆப்ஷன் பி. பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் என்ற பாடல் அடிகளுடன் தொடர்புடைய நூல் எது? பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் என்ற பாடல் அடிகளுடன் தொடர்புடைய நூல் எது? பதிற்று 10. அக்காலத்திலேயே துறைமுகங்களுக்கு அருகில் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களை பாதுகாப்பாக வைக்க நல்ல அகன்ற கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன என்றும் பொருட்களுக்கு சுங்க தீர்வைகள் அங்கேயே வசூலிக்கப்பட்டன என்ற கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை எனும் காப்பியங்களில் தலைமை
மாந்தர்களான கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை ஆகியோர் காவிரி பூம்பட்டினத்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்திருந்தனர் என்று இலக்கியங்கள் கூறுகின்றது? கிள்ளிவளவன். ஆன்சர் சி. தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஆற்றின் மேற்கரையில் அமைந்த இயற்கை துறைமுகம் எது? தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஆற்றின் மேற்கரையில் அமைந்த இயற்கை துறைமுகம் எது? கொர்க்கை. ஆப்ஷன் பி. பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் துறந்த பின் கொர்க்கையில் இருந்த பட்டத்து இளவரசன் வெற்றிவேர் செழியன் மதுரை வந்து அரியணை ஏறினான் என்னும் செய்தியை சிலப்பதிகாரத்தின் எந்த காதையிலுள்ள அடிகள் குறிப்பிடப்படுகின்றன? நீர்ப்படை காதை. ஆப்ஷன் டி. நீர்ப்படை காதை. கொர்க்கையிலிருந்து வெற்றிவேர் செழியன் என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? கொர்க்கையில் இருந்த வெற்றிவேல் செழியன் என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். மாலை திங்கள் வலியோன் ஏறினன் என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? மாலை திங்கள் வலியோன் ஏறினன் என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் டி. சிலப்பதிகாரம். வலம்புரி மூழ்கிய வானதியல் பரதவர். வலம்புரி மூழ்கிய வானதியல் பரதவர் என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ. அகநானூறு. மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள 11 மேற்கணக்கு நூல்களுள் முதன்மையானது எது? மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள 11 மேற்கணக்கு நூல்களுள் முதன்மையானது எது? மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி. ஆறு கிடந்தனன் அகல் நெடுந்தெருவில். ஆடு கிடந்தனன் அகல் நெடுந்தெருவில் இப்பாடல் அடியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? மதுரை காஞ்சி. ஆப்ஷன் டி. கயம் குடைந்தன இயம் தொட்டு இமிழிசை பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? கயம் குடைந்தன இயம் தொட்டு இமிழிசை பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? மதுரை காஞ்சி. ஆப்ஷன் ஏ. விண் உள ஓங்கிய பண்படை புரிசை. விண் உள ஓங்கிய பண்படை புரிசை இப்பாடலடியில் கோடிட்ட அடிச்சொல்லின் பொருள் என்ன? மதில். ஓவு கண்டல்ல இருபெரு நியமித்து. ஓவு கண்டன இருபெரு நியமத்து என்ற பாடல் அடியில் ஓ எனும் பொருள் என்ன? ஓ என்பதன் பொருள் என்னன்னா ஓவியம். ஆப்ஷன் சி. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாம் புலியோடு குழும. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற அடிகளின் மூலமாக மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி. ஆப்ஷன் டி. மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியை பாடியவர் யார்? மதுரை காஞ்சியை பாடியவர் யார்? மாங்குடி மருதனார். ஆப்ஷன் சி. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவர் யார்? மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலை யார்?
ஆப்ஷன் ஏ தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சி எனும் நூல் எத்தனை அடிகளை கொண்டது? மதுரை காஞ்சி எனும் நூல் எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷன் சி 782. மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? ஆப்ஷன் பி 354. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.